வணக்கம். டிக்கெட் எங்க போகணும்? சரோஜினி தெரு. ராகவேந்திரா, என்ன வெயில் என்ன வெயில்! எங்க கெட்டு போன மாதிரி ஏகம் கெட்டு போச்சு. போங்க. ஏமா அப்படி லேட்டு? ஸ்கூட்டர் கெட்டு போச்சு மாமா. ஓஹோ மாமா, இங்க பாத்தீங்களா பொட்டி? ஆமா, இது பொட்டிதான். இதுக்கு என்ன இப்போ? இல்ல மாமா, நீங்க சொல்லுவீங்களே எனக்கு ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தி, என்ன கொண்டு போனாலும் மறந்துட்டு வந்துடுறேன்னு. பாத்தீங்களா, ஞாபகமா கொண்டு வந்திருக்கேன். ஆமா, காலையில டிஃபன் கொண்டு போனீங்களே கேரியர், அது என்னாச்சு? அதே மறந்துட்டேன். ஏமாப்ல, எதையாவது மறந்துட்டு வரணும்னு வேண்டுதலா? இல்ல மாமா, வந்து புடிங்க புடிங்க. யார? இவரைத்தான். எதுக்கு? ஃபேக்டரியில சம்பளம் கொடுக்கறதுக்காக மவுண்ட் ரோட் பேங்க்ல 50,000 ரூபாய் பணத்தை மாத்தி பெட்டியில எடுத்துக்கிட்டு பஸ்ல ஏறினேன். ஏன் பக்கத்துல இவர் வந்து உட்கார்ந்தாரு. ஏன் உங்க பக்கத்துல உட்காரப்படாதா? அதுக்கு இல்லைங்க, பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கண்ணா சொன்னேன். அந்த சமயத்துல இவர் ஏன் பெட்டி எடுத்துட்டு இறங்கிட்டார். நல்ல வேலை, கண்டக்டருக்கு அடையாளம் தெரிஞ்சதுனாலே என்கிட்ட சொல்லிட்டார். இன்ஸ்பெக்டர், என் பெட்டியை வாங்குங்க. நோ இன்ஸ்பெக்டர், இது என் பெட்டி தான். விடுனா பாருங்க, இதுல என் ஃபைல் புக்ஸ்ல இருக்கு. பாத்துட்டு பாகட்டும். ஐ ஆம் சாரி. இந்தாங்க, நீங்க வச்சிட்டு வந்த டிஃபன் கேரியர். நன்றி. ப்ரொஃபசர் சார், நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. சரி. கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர். உங்க ஞாபகம் மறதினால எவ்வளவு தொல்லை பாத்தீங்களா? இங்க இருக்கு உங்க பொட்டி. இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு காலையில இவர் பொட்டி எடுத்துட்டு போவே இல்ல, மறந்துட்டாரு. இவருக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் ஜாஸ்தி. இது எதிர்பாராம நடந்து போச்சு. எதிர்பாராம நடந்தாலும் தவறு தவறுதானம்மா. இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருடுற எண்ணத்தோட இவர் இந்த பொட்டி எடுத்துட்டு வந்தா நேரா வீட்டுக்கு வந்திருப்பாரு. வேற எங்கேயாவது போயிருக்க மாட்டாரா? பாருங்க, இவங்க முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? கரெக்ட் சுமதி, கரெக்ட். நானும் நினைச்சேன் இவர் முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா. மாப்ள, பாத்தீங்களா, மறதியை நேரடியாவே பாத்துட்டீங்க. வாஸ்தவம் தான். இவர் வேஷத்தை பார்த்த உடனே நினைச்சேன். வேஷம்? ஏதோ தவறு நடந்து போச்சு, உங்க பணப்பட்டி எடுத்துட்டு போங்க. ப்ரொஃபசர் சார். சார், இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. சார். அப்பாடா. சுமதி, தாங்கள் ஓவியம் முறையை நிறுத்திவிட்டு உப்பரையிலிருந்து இறங்கி வந்து தக்க தருணத்தில் என் மானத்தை காப்பாற்றினீர்கள். காலத்தினால் சேர உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மானம் பெரியது. நீங்க நீடூழி பல்லாண்டு வாழ்க. மாப்பிளைக்கு குரல் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா டிஃபன் கேரியர் தான் மறந்துடுது. மறுபடியும் என் பெட்லையா? அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன் நீ என் பெட்ல படுக்க கூடாதுன்னு. அது என்னது நீ வந்து என் பெட்ல படுக்கிறத? இனி பார்த்துடணும். ஒண்ணு உயிரோட நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். இங்க இருக்க. இரு வர்ற. இப்ப எப்படி தப்பிக்கிற பாக்குறேன். அலஞ்சு.
பார்த்து பயந்து நான் படுத்துருவேன். என்ன கொன்றாதீங்க அண்ணன். முருகா, கண்ணாடி கண்ணாடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வீடு வரை கிட்ட போயிருக்கு. பஸ்ல வேற போனோம். ஐயோ, என்ன பண்றது? பஸ் வரை நேரத்துக்கு வரணும். இன்னும் புரியலையே. பிரபு சார், காலேஜுக்கா போறீங்க? ஆமாங்க. தூள் செத்தானுங்க எல்லாரும். இப்படியே போங்க. நீ வாமா. எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. நாட்டுல ஏதோ நல்ல நடந்திருக்கு போது. ஏன் இன்னும் பஸ்ஸே வரல? இங்க வர கொடுமை. ஆட்டோ 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 ஆட்டோ. என்ன பாலு, நான் சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சு. என்ன சொன்னீங்க மாமா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டி கேட்ட மறந்துடுவேன்னு சொன்ன. அது போட்டோம். தெருவுல இப்படியேவா வந்த? ஆமா. தோல்ல தான் துண்டு இருக்க, அதை எடுத்து கட்ட வேண்டியதானே. அதுவும் மறந்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போற. மாமா, சுமதி பாக்கல இல்ல? ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க. அப்புறம் சுமதி பார்த்தா என்ன, பாக்காட்டி என்ன? இந்தாங்க. தேங்க்யூ. கட்டு, அத மறந்துடாத. நீங்க அந்த பக்கம் போங்க. ஓஹோ, நான் போகணுமா? நான் இப்ப எப்படி வந்து பாக்க? நான் தான் ராஜேஷ் பேசுறேன். யாரு? அர்ஜுன் தாஸா? சார், உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா 10,000 ரெடியா இருக்கு. வந்து வாங்கிட்டு போறீங்களா? எது ஆள் அனுப்புறீங்களா? ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. ஓகே, கொடுத்து அனுப்புறேன். சுமதி, சுமதி, ராஜு, ப்ரோஃபைல மாத்தி வச்சிருக்காங்க. சுமதி, பிரிட்ஜ் வேற மாத்திருக்காங்க. எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க. இது கூட நல்லதா இருக்கு. முருகா, வாங்க 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 வாங்க. ஹலோ 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 ஹலோ. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. யார் நீங்க? நான் தான் ராஜேஷ். அர்ஜுன் தாஸ் சொல்லல, அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குறி. ஆமா. இந்தாங்க பணம். எதுக்கு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. இந்தாங்க பணம். ஓ, கதர் வேட்டி, கதர் செட்டு, கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ? நல்ல தேசபக்தி, தேசபக்தி. ஆனா எனக்கு இந்த பணம் வாங்கி பழக்கம் இல்ல. ரொம்ப நன்றி. உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம்? இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு விடுங்க. அர்ஜுன் தாஸ்? அவர்கிட்ட வாங்கி இருக்கணும். இது அவரு தானே உங்களை இங்க அனுப்பிச்சது. அவர் என்ன இங்க அனுப்பிச்சாரா? அவர் யாரு என்னன்னு தெரியாது சார் எனக்கு. தெரியாத? இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. முதல்ல என் வீட்டை விட்டு போங்க. உங்க வீட்டை விட்டு போகணுமா? இது என் வீடு சார். சார், இது என் வீடு சார். ஐயோ சார், இந்த 1930s இது எங்க மாமா வாங்கின வீடு. நானு ராஜு எல்லாம் வளர்ந்ததே இங்கதான். இது என் வீடு சார். சார், இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு. நான் பிறந்ததே இந்த வீட்டுல தான் சார். தயவு செஞ்சு வெளியில போங்க. உங்க வீடு?
சார் இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். முருகா. ஏ ராஜு, சுமதி. என்ன சத்தா? இவங்க யாரு? என் பொண்டாட்டி. அம்மா வணக்கம். உங்க பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து ஏன் வர்றாங்க? என் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வராம உங்க வீட்டுக்குள்ள இருந்து வருவாங்க. அம்மா இது என் வீடு. இந்த 1930s எங்க மாமா வாங்கின வீடு. நானும் ராஜல வளர்ந்ததே இங்கதான். ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும். நீங்க தான் டாக்டர் கிட்ட போகணும். இது எங்க வீடு. என்ன இவங்க இப்படி சொல்றாங்க? இது 43ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. இது டி நகர் தானே? ஆமா. இது சரோஜினி தெரு தானே? இல்ல, டேனியல் தெரு. சார் இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சு போச்சு. நான் வரும்போது நினைச்சு எல்லாம் சேஞ்சா இருக்குன்னு, அந்த வீடே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. வெயில்ல கூட குழம்பு போச்சு. ரொம்ப சிரமம் கொடுத்துட்டே மன்னிச்சு. பரவாயில்ல. இந்தாங்க 4 ரூபாய். எதுக்கு? உங்க வீட்டுல கூட்டி சாப்பிட்டதுக்கு. ஐயோ 3 ரூபா தான். அப்ப 1 ரூபாய் கொடுத்துருங்க. 1 ரூபாய் கொடுத்துருங்க. நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கீங்களே. பாருங்க, நேரம் கழிச்சா எங்க வீட்டுக்கு வாங்க. 43ஆம் நம்பர் வீடு, டி நகர், சரோஜினி தெரு. சரோஜினி தெரு. வரேங்க. புக்கு புக்கு. அது எங்களுது. மறந்து போயிட்டேன். இந்த வீட்டை என்னதுன்னா நல்ல வேலை ஒன்ன சொல்லலையே. ஒரு நிமிஷம். இது யார் போட்டது சார்? எங்கேயும் பார்த்ததே இல்லையே. அம்ரே புக்கார்ட், மெர்லின் மன்ரோ. யார் அவங்க? ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், மேல்நாட்டு நடிகர்கள். நான் ஒண்ணு சொன்னா தப்பா நீங்க சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். நம்ம தமிழ் நடிகர்கள் போட்டோ போடுங்க. யார போடலாங்கிறீங்க? அங்க எம்ஜிஆர், இங்க சிவாஜி. வரேம்மா. இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கார். தெரு பேர் தான் மறந்துடுற.